நீ கொஞ்சம் தூக்கிட்டுன்னு கூட்டணும் அந்த ஆள் எல்லாம் கூட்டு வந்து மாட்டேன் என்ன பேசி வராது. சரி பரவாயில்ல. இன்று ஆடவா பரவாயில்ல பாடவா பரவசம் கண்களுக்கு செவி எல்லாரும் ஏடிஎம்ல போட்டு பிரச்சனை நீ அயல்நாட்டுக்கு வந்த சிறந்ததோ தேர்ந்தெடுத்து உணவருக்கு ஓய்வு. நான் என்ன பண்ணோம் வந்த பிள்ளைக்கு ஒரு வெள்ளை வார்த்தை மனவழிக்க சொன்னா நரசிம்மா அவை ஒழுங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறி பெய்து ஓங்கும் பெரும் சன்னல் ஊடு கையல்புகளை தூங்கு வளைபோதில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதே முக்கிருந்து சேர்த்தமலை பற்றி வாங்க கொடுதலுக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிரந்தீரன் பாவன் என்ற திருப்பாவை கேட்டவாறு நம்ம கிராமத்து மக்களும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மக்களும் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று லட்சுமி நாராயணன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாதத்திலே சிறந்தது மார்கழி, யாகத்திலே சிறந்தது அற்புமேத யாகம், நதிகளிலே சிறந்தது கங்கை நதி, மலங்களிலே சிறந்தது செண்பகப்பூ, நெல்லுக்கு அழகு சின்ன சம்பா, சொல்லுக்கு அழகு ஹரிச்சந்திரன், வில்லுக்கு அழகு விஜயன், கிராமத்துக்கு அழகு நமது தென்னகரம் கிராமம். இந்த அழகு வாழ்ந்த மண்ணிலே வந்து அமர்ந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் முதற்க நன்றி வணக்கம். சீரோங்கும் உலகமெல்லாம் காத்து நிற்கும் அன்னையே, சீரோங்கும் உலகமெல்லாம் காத்து நிற்கும் அன்னையே, பாரோங்களவு தென்னகரம் கிராமத்திலே பரிமளிக்கும் அன்னையே, உன்னடி போற்றி போற்றி பூமியெல்லாம் காலோங்கி நல் விளைச்சல் வாய்த்திரவே நம்மையெல்லாம் காத்து நிற்கும் பூத்து குலுங்கும் இம்மக்களை காத்தருளும் அன்னையே உன்னடி போற்றி போற்றி. தங்க தாமரை போல் வீச்சிருக்கும் நமது கிராம தலைவர்களுக்கும் தாமரை இருக்கக்கூடிய நமது கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும் அந்த இதழ் குளிர்க்கக்கூடிய தேனை பருகி வந்ததை போல் அலைகடல் திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும் அரும்பாடுபட்டு அயராது உழைத்து இன்றைய தேர் திருவிழாவுக சீரும் சிறப்போடு நடையாற்றி வரக்கூடிய நமது ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களும் நம்ம கிராமத்து மக்களும் ஒன்று சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவை அன்பால் அழைத்து வந்து அறுசுவை உணவு கொடுத்து அமைதி காத்திருக்கும் அன்பு உள்ளங்களாம். எங்கள் மன்றத்தை பாராட்டி 201 ரூபாயும் எங்கள் மன்றத்தை தற்போது தவளை வைத்து ஆடிய அருமை தம்பி கொடுத்த காந்த பாளையத்தை சேர்ந்த அருளுக்காக 101 ரூபாயும் ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வாய்வடைகளாக நமது கிராமம் ஆள்போல் அழைத்து அருகு போல் வேறுபடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் நரசிம்ம ஐயான்னு சொல்லுவான். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம் இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவான். அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். என்னை பார்க்க யாரோ ஓட்டமா ஓடி வரா. நன்னாருப்பா, நன்னாரு நன்னா இருக்கா, நன்னா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன நீ எப்படி இருக்க? பண்ணி நெய் சாப்பிடுறியா? எல்லாம் நெய் பதம் சாப்பிடுறாங்க. மூக்கு நல்லா கலையுது. நல்லா இருக்காதா? ஆத்தல நல்லா தாங்கிறாங்க. அம்மா நச்சு போது ஆத்தல அது செய்யாத ஆத்து இருக்கா சொல்றாங்க. கல் நிறையாத அடிச்சுதான் போவோம். சரி பரவாயில்ல, இவ்வளவு சோப்பாக நாங்கெல்லாம் பிராமணால எப்படி இருந்தாலும் பிராமணால் தான். பரவாயில்ல பரவாயில்ல, முடி வச்சுதான் பிராமணா. ஆமா சரி பரவாயில்ல. இது எல்லாம் ஐயருக்கு பத்தி பேர் கிடையாது. அம்மா கூட வச்சுங்க, அவ கூட பிராமணால. சரி அண்ணன் நின்னுங்கிறா. இப்போ அண்ணா என்னை அழைத்த காலம் என்ன? என் மகன் பிறந்த போது மனைவி இறந்து விட்டான். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து
வாசனை வாசனை இருக்கிறது அவனை. அண்ணா அந்த ஜாதகத்தை கொண்டு வாங்க. நீ கொடுத்த ஜாதகம் இது இல்லையா? ஜாதகத்தை கரைத்தே தொடும்போது கைத்தவரை விட்டு விட்டீரே. இது ஆகாத சகுனம் அல்ல. மன்னா பார்க்கும்போது கை தவறி கீழே வந்து விட்டது. அதுக்காக மன சந்தன வேண்டாம். எல்லாம் அம்மா பார்த்துக் கொள்வார். ஆமா மகன் பேர் சிறுமணி தானே. சிறுவனை பார்த்தது இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலுதாகிவிட்டது. கவலை குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தவறொன்றில்லையே. நல்லது சிவமணி. மன்னா மனத்தை நல்லா திறப்படுத்தி சுவாமி என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மனம் திறப்படுத்த வேண்டுமா? ஆமா ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். அழ வேண்டாம் அண்ணா அழ வேண்டாம். ஏதாவது வழி இருக்கிறதா? நான் பார்க்கிறேன், கவலைப்படாது. ஆஹா அண்ணா உன் மகனுக்கு உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு வழி இருக்கிறது மன்னவா. வழி இருக்கிறது. எப்படி என்றால் ஆழி கிடக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அக்கினி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றும். என் மகன் உயிர் வாழ்வதற்கு வழி உரைத்ததற்கு அதற்கு கோடி புண்ணியம். நல்லதையா இன்றேடப்பா வாடி இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது? அந்த தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கருவிருக்க காலத்துக்கு என்ன காரணம்ப்பா? இதயமே வெடித்து விடும். அப்பா உங்க மகன் நானும் இருக்கும் போது உங்களுக்கு மனவேதனை. அப்படி என்ன நடந்திருக்கிறது? இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளை பார்த்து மறுபடித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும். ஜாதகத்தை பார்த்தால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம் என்று தலைவரே
எனக்கு பொறுக்கவில்லை என் சோகம். அன்பான உறவு இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு போகுமே. இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை வளர்ந்து வந்தீங்களே, உங்களை விட்டு நான் இறந்து தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ இருக்கிறேன், வழியே கிடையாது அப்பா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன், எழுதியவன் ஒருவனுக்கு அழுவதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான், நாம் எல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம். மாறாத விதியை வருந்தி அழைத்தால் அது வரப்போவதில்லை, வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போக போகுது. விதி வந்துவிட்டு வருந்தாது மகனை, விதியை மதியால் விழலாம் என்று உரைத்திருக்கிறார் நமது புலவர் நரசிம்மன். எப்படியப்பா? இரும்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றும் திருக்குறள் வெட்டி விட்டார். அந்த காலம் ஒரு பிரமாட்டம். இப்போதே புறப்பட வேண்டும். நம்ம கோட்டைக்கு போகலாம். சீரும் சிறப்போடு உயிர்களை கவர்ந்து வருகிறேன். பூலோகத்தில் இருந்து வந்து எனது வாகனம் எருமைக்கடா சீரும் சிறப்போடு உயிர்களை கவர்ந்து வருகிறேன். நிதியமைச்சர் துத்திரகுப்தனை காணவில்லையே.
பட்டணத்திற்கு அவன் பாவத்தை செய்தானோ புண்ணியத்தை செய்தானோ என்று கணக்கெடுப்பான். பிரபு, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம்? உங்க முகம் அகோரமாக இருக்க வேண்டிய முகம் ஏன் எப்படி வந்தது? அகோரமாக கச்சலிக்கிறாய் என்று கேட்கிறார். ஆமா. அதுதானே உனக்கு வழக்குறை. சரி. சித்ரகுப்தா, ஐயா. ஒரு நேரத்தில் வைதசுதா பட்டணத்தில் என்னுடைய அழகில் மை வதைந்து தேவதாசிகள் அனைவரும் என்னையே சுற்றி சுற்றி வந்தார். உன் அழகே மடகி உன்னையே சுத்தி சுத்தி வந்தாரோ? அப்போது எனது தொழில் உயிர்களை கவர்ந்து வர வேண்டும். ஆமா. என்னுடைய தொழிலில் சரிவர கவனம் செலுத்தாத காரணத்தினால் அந்த மும்மூர்த்திகள் இவர் தேவ பெண்களோடு சுற்றிக் கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறானே என்ற காரணத்தால் இவனுக்கு அகோரமான தோற்றத்தை கொடுத்து விட்டார். அப்போது எந்த பெண்ணும் இவனை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். இவன் தொழில் சரிவர செய்வான் என்ற காரணத்தினால் எனக்கு அகோரமாக காட்சி அளித்து அந்த மும்மூர்த்திகள் கொடுத்த சாபம் அகோரமாக மாறிவிட்டது. வந்த விளைவுதான் இந்த அகோர தோற்றம். அப்படியா? நல்லது, சந்தோஷம் நீங்க விட்டது. எவன் ஒருவனோ செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைக்கிறான். உண்மை. நல்லது நல்லது நல்லது. பிரபு, இந்த உயிரை யாரை பிடிக்கும் தெரியுமா? இளைஞர் வேலூர் எருமனாக்கள். அவன் செய்த பாவம் பண்ணியா? இவன் உலகத்தை பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்வதில்லை. என்ன செய்தான்? கோட்டில் போய் சாட்சி சொல்லி உரைத்தவன். இந்த வைதசுதா பட்டணத்தில் என்ன தண்டனை தெரியுமா? வார்த்தாய் அரணக்குழியில் தள்ளி வாட்டி வருக. நல்லது. அடுத்தது பொங்கனாஞ்சேரி போலக்காரன் பிரபு இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? அடுத்தது மன நோக்கி சுத்தத்தை வண்ண ரூபம்